அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 11. இன்றிலிருந்து 10 நாட்களுக்கு 10 செய்யுள் அடுத்த நிலப்பகுதியான குறிஞ்சிவாழ் மக்களுடைய நிலப்பகுதி பற்றி குறிப்பதான செய்யுள். அதிலே தோழியானவள் தலைவிக்கும் தலைவனுக்கும் உள்ள உறவை பற்றியெல்லாம் சொல்லுவதான செய்யுள். அதிலே இது 11வது செய்யுள். முதல் செய்யுள் குறிஞ்சியுடையது. 550 11வது செய்யுள். பொன் இணர் வேங்கை கவினிய பூம்பொழிலுள் நன்மலை நாடன் நலம் புனைய மென்முளையாய் போயின சில நாள் புனத்து மறையினால் ஏயினா இன்றி இனிது. அழகான தோழியே, மென்மையானவளே, குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனான நல்ல மலை வளமிக்க இந்த குறிஞ்சி நாட்டினுடைய தலைவன் திணைப்புறத்திற்கு அருகிலே உள்ள வேங்கை மரங்கள் நிறைந்துள்ள அழகுடைய சோலையினோடு உன்னோடு தனித்திருந்து சுகமாய் இருந்து இன்பங்கள் கழித்த நாட்கள் நினைவுக்கு வருகிறது. யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் இருவரும் இன்பமாய் சில நாட்கள் இருந்தீர்கள். இனி என்ன ஆகுமோ தெரியவில்லை. ஏனென்றால் அவன் கிளம்பப் போகிறான் என்று நினைக்கிறேன். தனியாக யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் இவ்வளவு நாள் ஒரு சில நாள் நீங்கள் திரைப்புறத்திலே வேங்கை மர தோப்புக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இனி என்ன ஆகுமோ என்று தலைவியை பார்த்து தோழி சொல்லுகிறாள். மீண்டும் செய்யுள். பொன்னினர் வேங்கை கவினிய பூம்பொழிலுள் நன்மலை நாடன் நலம் புனைய மென்முலையாய் போயின சில நாள் புனத்து மறையினால் ஏயினா இன்றி இனிது. நன்றி, வணக்கம்.